ஹார்ட் பீட்டுன்னு ஒரு ட்ரெண்டிங் சீரிஸ் இருக்குல்ல, அதில் அட்ரஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நான் டாப்பிக்காக எடுத்திருக்கேன். சைலன்ஸ் சிக்னல்ஸ் ஆஃப் க்ளோஷர். அந்த ஹீரோ அதில் சொல்லுவார், அவரோட அந்த ஸ்கூல் டைம் லவ்க்கு ஒரு க்ளோஷர் கிடைக்காம அவரால் மூவ் ஆன் பண்ணவே முடியல. அப்படி தான் இப்போ நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக இருந்த அந்த ஒரு பாண்ட் எப்படி இவ்வளோ டிஸ்டன்ட் ஆச்சு, ஏன் சடனாக ஃபேட் அவுட் ஆச்சுன்னு புரியாமல் அவங்க மட்டும் ஒன் சைடடாக எஃபர்ட்ஸ் போட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. Closure is not always said in words. Sometimes it gets reflected in one's behavior. For example, they don't initialize things anymore. நீங்களா கால்ஸ் மெசேஜஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து ப்ரோஆக்டிவாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். ஃபேஷியல் டாக்ஸாக தான் இருக்கும். சேட்டில் டாப் மோஸ்டில் இருந்தவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியாது. பேசிக் கம்யூனிகேஷன்லாம் இருக்கும், ஆனால் அந்த ஒரு க்ளோஸ்னஸ், இன்டிமசி, வல்னரபிலிட்டிலாம் இருக்காது. ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு எஃபர்ட்ஸும் போட மாட்டாங்க. அப்படியே விட்டுருவாங்க. ரூடாக இருக்க மாட்டாங்க, கோபமெல்லாம் பட மாட்டாங்க. நோ ஃபைட்ஸ், நோ ட்ராமா, நத்திங். ஆனால் அந்த பாண்ட் ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கும். என்னாச்சு, என் மேலே என்ன தப்பு, இதை எப்படி நான் சரி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் மண்டையை பிச்சுட்ருக்க அந்த டைமில் அவங்க பேரலி ஒரு லைஃப் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. தட்ஸ் த க்ளோஷர். அவங்க எப்போவோ இமோஷனலி மூவ் ஆன் ஆயிட்டாங்க. த சாப்டர் இஸ் ஓவர் டார்லிங். நீங்கள் தான் இன்னும் பேஜ் டர்ன் பண்ணாமல் இருக்கீங்க. வேக் அப்.